தினமும் 1000 லட்டு. ஆனா யானை ஏன் மெலிந்தது? மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் ஒரு அழகான பட்டத்து யானை இருந்தது. அந்த யானை மீது மன்னருக்கு மிகுந்த பாசம். ஒருமுறை அந்த யானை திடீரென சோர்ந்து போய் உணவருந்தாமல் படுத்துக்கொண்டது. மன்னர் கவலையடைந்து, யார் இந்த பட்டத்து யானையை மீண்டும் பழையபடி சுறுசுறுப்பாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று அறிவித்தார். பல வைத்தியர்கள் வந்தார்கள். ஆனா யானை சரியாகவில்லை. கடைசியாக ஒரு போலி வைத்தியர் வந்து, மன்னா, இந்த யானைக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்துள்ளது. இதற்கு தினமும் 1000 லட்டுகள் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இது குணமாகும் என்றார். மன்னரும் சம்மதித்தார். தினமும் அரண்மனை சமையல்காரர்கள் 1000 லட்டுகள் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த வைத்தியர் லட்டுகளை யானைக்கு கொடுக்காமல் அவரே மூட்டை மூட்டையாக தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். யானை இன்னும் மெலிந்து கொண்டே போனது. இதை கவனித்த தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தார். ஒருநாள் யானைக்கு லட்டு கொடுக்கும் நேரத்தில் ஒரு பெரிய இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி மறைத்து எடுத்துச் சென்றார். வைத்தியர் லட்டு கொடுக்க முயலும்போது தெனாலிராமன் அந்த சூடான கம்பியை யானையின் காலில் லேசாக வைத்தார். வலியில் யானை பிரிறிக் கொண்டு எழுந்து ஓடியது. ஊர் முழுவதும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு சுறுசுறுப்பாக அரண்மனைக்கு திரும்பியது. மன்னர் இதை பார்த்து ஆச்சரியமடைந்து, ராமகிருஷ்ணா, எப்படி யானை இவ்வளவு சீக்கிரம் குணமாகி ஓடுகிறது என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே, மன்னா, யானைக்கு வந்த நோய் சோம்பேறித்தனம்தான். வைத்தியர் கொடுத்த லட்டுகள் யானையின் வயிற்றுக்குச் செல்லவில்லை, அவர் வீட்டுக்குச் சென்றது. நான் யானைக்கு சூடு கொடுத்தேன், அது சுறுசுறுப்பாகிவிட்டது என்றார். வைத்தியரின் திருட்டு அம்பலமானது. தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய மன்னர் அவருக்கு பரிசுகளை அள்ளி வழங்கினார். இப்படிப்பட்ட புத்திசாலி கதைகள் இன்னும் பார்க்கணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.